மை பேபி. சந்திரா கையில ரோஜா பூவை பிடிச்சுக்கிட்டு ரொம்பவே டென்ஷனோட தேவிக்காக காத்துட்டு இருந்தான். எப்படியாச்சும் இன்னைக்கு தேவிக்கு ப்ரப்போஸ் பண்ணியே தீரணும்னா நம்மளுடைய லவ் குரு தான் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி ஏதாச்சும் டிப் சொல்வாருன்னு கேட்டுக்கலாம். அப்படி நினைச்ச உடனே வேகமா போனை எடுத்து பிரமோத்க்கு கால் பண்ணுவான். அட என்னடா ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கேன், என்ன விசேஷம்? ஆமா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றேன். முதல்ல என்னுடைய விஷயத்த கேளு. நான் ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறேன்டா. அட சூப்பர்ரா, இத்தனை நாளா யாருக்குமே தெரியாம நீ இவ்வளவு பெரிய லவ் ஸ்டோரி ஓட்டி இருக்கேன்னா நீ ரொம்ப ரொம்ப கிரேட்டு தான்டா. இங்க லவ் ஸ்டோரி எல்லாம் ஒன்றும் கிடையாது, லவ் மட்டும் தான்டா இருக்கு. அவ என்னுடைய கிளாஸ்மேட். இன்னைக்கு என்னுடைய டிகிரியோட லாஸ்ட் எக்ஸாம்டா. அதனால இன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு இருக்கேன்டா. ஒருவேளை அவ மட்டும் ஒத்துக்கலன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் விரிசல் விட்டுருமோன்னு பயமா இருக்கு. ஒரு வேளை நோ சொல்லிட்டானே நீ என்னைக்குமே பேச மாட்டாளோன்னு ஒரு பயம். நீ வேற ஒரு பெரிய லவ் குரு இல்ல, எனக்கு ஏதாச்சும் யோசனை தருவியோன்னு கால் பண்ணேன். சரி சரி, டென்ஷன் ஆகாத. அந்த பொண்ணு வரும்போது அவகிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லணும்னு இருக்கும்போது அவளுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வாக்கு வாங்கிக்க. சரி சரி, அந்த பொண்ணு வந்துடுறேன், நான் அப்புறமா கால் பண்றேன். அப்படி போனை கட் பண்ணிட்டு தேவி வர்றத பார்த்துட்டு தேவிக்காக காத்துட்டு இருக்கான் சந்திரா. தேவி கிட்ட வந்த உடனே, டேய் என்னாச்சுடா இவ்ளோ டென்ஷனா இருக்க? எக்ஸாம்க்கு நீ ஒழுங்கா படிக்கவே இல்லையா? அது வந்து நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்றது உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ என்னைக்குமே என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. டேய் மொக்கையா பேசிட்டு இருக்காம பாயிண்ட்டுக்கு வா நேரா. தேவி, ஐ லவ் யூ. இத்தனை நாளா உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் இத்தனை நாளா உனக்கு எதுவுமே சொல்லல. இப்ப கூட நான் சொல்லாம விட்டேன்னா நான் எங்க உன்னை மிஸ் பண்ணிடுவேன்னு பயத்துல நான் சொல்லிட்டேன். டி என்னது, ஃப்ரெண்ட்ஷிப்போட முகமூடிக்கு பின்னாடி உன்னோட யோசனைகள் இத்தனை இருக்கா? உனக்கு இந்த மாதிரி கேடுகட்ட யோசனைகள் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சின்ன வயசுலயே உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிருப்பேன். இந்த அளவுக்கு வளர விட்டுருக்க மாட்டேன். அப்படி கோபமா சொல்லிட்டு அங்க இருந்து அவ கிளம்பிடுவா. ஆனா சந்திரா அவன் பண்ணதை நினைச்சு அங்கேயே வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருப்பான். தேவி அவனை விட்டு பிரிஞ்சதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு எக்ஸாம் கூட ஒழுங்கா எழுத மாட்டான். டேய் கொப்பம் அவனு, போன வாட்டி கூட எக்ஸாம்ஸ்ல நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினல. ஆனா இந்த வாட்டி என்னடா ஃபெயில் ஆகி தொலைச்சிட்டேன். நீ பாஸ் ஆகி பெரிய படிப்பு படிப்பேன்னு கனவு காணி கடனை உடனே ஏதாச்சும் வாங்கி உன்னை வீட்டுல இருந்து தள்ளி தூரமா படிக்க வச்சா நீ ஃபெயில் ஆகி எனக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கியடா நாயே. அந்த தேவியை பாரு, அவனுடைய கிளாஸ்மேட் தானே. அவங்க அப்ப ஊரு முழுக்க தன்னுடைய பொண்ணு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்ததுன்னு அரட்டை அடிச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் அவளை பார்த்தாச்சு திருந்துற வழிய பாருடா நாயே. அவளை பார்த்ததுனால தானே இந்த நிலைமைக்கு நான் நின்றுட்டு இருக்கேன். நான் இவ்வளவு கத்தி பேசிட்டு இருக்கேன், உனக்குள்ள நீயே பேசிட்டு இருக்க. ஆனா உன்கிட்ட இப்படி பேசுறதே என்னோட டைம் வேஸ்ட் தான். அப்படி திட்டிட்டு அவங்க அப்பா ஆபீஸ்க்கு கிளம்பிடுவாரு. ஆமா, இந்த கிருஷ்ண ஏதோ பண்றேன்னு சொன்னால நம்ம போய் அவனை சந்திச்சுட்டு வரலாம். எப்படியோ நம்ம வெட்டி தானே. கிருஷ்ணா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது தேவி கிட்ட இருந்து கால் வரும் சந்திராவுக்கு. தேவி சொல்லு, என்னாச்சு? ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணிருக்கேன். என் கூட ஏதாச்சும் வேலை இருக்கா? நானும் உனக்கு கால் பண்ணி பார்த்தேன், போன் சுவிட்ச் ஆஃப் வந்தது. என் மேல ஒன்னும் கோவத்துல இருக்கியோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது. நான் உன்னை ஒரு வாட்டி சந்திக்கலாமா? உன்கிட்ட நான் பேசணும். கண்டிப்பா சந்திக்கலாம். எப்போ சந்திக்கலாம்? எப்பவோ எதுக்கு, இப்பவே சந்திக்கலாம். நம்ம ஊரு எல்லையில இருக்க ஜெகதாம்பாள் தியேட்டருக்கு பின்னாடி நான் உனக்காக வெயிட் பண்றேன். இத கேட்ட உடனே சந்திரா ரொம்பவே சந்தோஷப்பட்டு குதிச்சுக்கிட்டே போவான். எந்த தாமதமும் பண்ணாம சந்திரா வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பி போவான். அவன் அங்க போறதுக்கு முன்னாடியே தேவி அவனுக்காக காத்துட்டு இருப்பா. தேவிய பார்த்ததும் அவன் கொஞ்சம் பதட்டத்தோட அவகிட்ட போவான். சந்திராவை பார்த்ததும் தேவி ஓடி வந்து அவனை கட்டி பிடிப்பா. சந்திரா, நீ எனக்கு என்ன ப்ரப்போஸ் பண்ணதும் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு எக்ஸாம்குள்ள பிரச்சனை ஏதாவது வரும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் உன்கிட்ட பேசவே இல்லை. உன் கூட பேசாம என்னால சுத்தமா இருக்கவே முடியல. அதனாலதான் எக்ஸாம் முடிஞ்ச உடனே உனக்கு கால் பண்ணேன். இனி எப்பவுமே நம்ம ரெண்டு பேரும் பேசாம பிரிஞ்சு இருக்கவே கூடாது சந்திரா. ஐயோ, அந்த மாதிரி நிலைமை நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே வராது. அதான் நான் இருக்கல. எங்க அம்மா போல நான் தாங்குன்னு பாத்துப்பேன். நம்மளுடைய நடுவுல யாராலையும் வர முடியாது. எக்காரணத்தை கொண்டு நான் உன்னை விடவே மாட்டேன்டி. அப்படி சந்திராவும் தேவியும் பேசிட்டு இருக்கும் போது பிரமோத் கிட்ட இருந்து கால் வரும் சந்திராவுக்கு. அண்ணா, ஒரு நிமிஷம், நான் மறுபடியும் கால் அடிக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட பேசுடா. திரும்பி என்னுடைய வாழ்க்கையில திரும்பி உங்ககிட்ட பேச முடியுமோ இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்மளுடைய பெரியம்மா பெரியப்பாவை நீ தான் பாத்துக்கணும்டா. அண்ணா என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? தேவையில்லாம நீ எதுவும் போட்டு மனசை குளிப்புக்காத. கொஞ்ச நேரம் அப்படியே எதுவும் பண்ணிக்காம நான் அங்க வரேன். இன்னும் 1 மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன். சரியா? எதுவும் பண்ணிக்காத. அப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணுவான் சந்திரா. தேவி, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை வந்திருக்கு. அதனால நான் உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் கிளம்பணும். நாளைக்கு வந்து நான் பொறுமையா பேசுறேன். டேய், நான் இப்பதானடா உன்னோட ப்ரப்போசலை அக்செப்டே பண்ணேன்.
அதுக்குள்ள நான் உனக்கு போர் அடிச்சிட்டேனா? காதலிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட உனக்கு தெரியாதா இல்ல முடியாதா? தேவி ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அங்க ரொம்ப அர்ஜென்ட், நான் கிளம்பணும். நான் உன்னை வீட்டுல விட்டுறேன், சரியா? அந்த விதமா தேவிய வீட்டுக்கிட்ட விட்டுட்டு பிரமோத் கிட்ட போவான் சந்திரா. பிரமோத வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி பார்க்குள்ள போன பிறகு, அண்ணா என்னாச்சு இப்ப என்கிட்ட சொல்லி, ஏன் அந்த விதமா எல்லாம் பேசுன நீ? ஒன்றும் இல்லடா, ஒரு பொண்ணு பார்த்த வேலையெல்லாம் நான் இப்படி ஆயிட்டேன். ரொம்ப நாளா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவன் என் கூட எப்பவுமே ரொம்ப க்ளோஸா இருப்பான். ஆனா என்னுடைய லவ் விஷயத்த பத்தி அவகிட்ட சொன்னா அவன் என்கிட்ட சுத்தமா பேசுறத நிறுத்திடுவா. நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி மலிப்பிடுவா. நான் உன்னை லவ் பண்றேன், நான் உன்னை ஃப்ரெண்ட்ஸா பார்க்கலன்னு சொன்னா அவ கண்டுக்க கூட மாட்டான். ஆனா இன்னைக்கு அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அப்பத்துல இருந்து எவ்வளவு வாட்டி கால் அடிச்சாலும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அவளை நான் எவ்வளவு மறக்கலாம்னு நினைச்சாலும் அவளும் நானும் சேர்ந்து சுத்தின பிளேசஸ் மற்றும் அவன் என் கூட பேசின பேச்சு தான் ஞாபகமாவே இருக்கு. அண்ணா நீ இங்கே இருந்தா அதே ஞாபகத்துல இருப்ப. அதனால வேற ஏதாச்சும் ஊருக்கு போற பிளான் பண்ணு. ஏன்னா ஏதாச்சும் கொஞ்சம் பிஸியா இருந்தேன்னா அவளை மறந்துடுவேன். அதனால நீ யோசிச்சது போதும்ண்ணா. இனி குடிச்சதும் போதும். நான் உன்னை வீட்டாண்ட பத்திரமா இறக்கி விடுறேன். நீ போய் நிம்மதியா தூங்கு. நாளைக்கு நம்ம இதை பத்தி விவரமா பேசிக்கலாம், சரியா? அப்படி சந்திரா பிரமோத வீட்டுக்கிட்ட டிராப் பண்ணிட்டு கிருஷ்ணாக்கு கால் பண்ணுவான். டே கிருஷ்ணா, உனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்டா. உன்னதான் சந்திக்கலான்னு வரும்போது என்ன நடந்தது தெரியுமா? அப்படி அவன் தேவி பத்தியும் அவளோட அண்ணன் பிரமோத் பத்தியும் சொல்லுவான். சந்திரா சொன்ன எல்லாத்தையும் கேட்ட கிருஷ்ணா, டே சந்திரா, நானும் உனக்கு கால் அடிக்கலாம்னு நினைச்சேன்டா. எக்ஸாம்ஸ் இருந்ததுனால நான் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். முதல்ல நான் சொல்றது கேளு. நான் பண்ற ஒர்க்ல என் கூட சேர்ந்து வேலை பாக்குறவங்க சில ஆட்கள் தேவை. நீ என் கூட சேர்ந்து வேலை பாக்குறியா அப்படி கேட்கலான்னு நான் நினைச்சேன். இதுக்குள்ள நீயே போன் அடிச்ச. சரி, அப்படின்னா நான் வந்து பேசுறேன். போனை கட் பண்ணிட்டு கிருஷ்ணா கிட்ட கிளம்பி போவான் சந்திரா. அங்க போகும்பொழுது அந்த ரூம்ல நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவான் சந்திரா. உனக்கு தெரியும்ல எனக்கு கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் வரும்னு. அதனால அதை பண்ணி நான் கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். புதுசா திறந்தல, அதனால நம்பிக்கையான ஆட்களுக்காக பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் உன்னை வர சொன்னேன். டேய், என்னுடைய நிலைமை உனக்கு புரிய மாட்டேங்குது. என்னுடைய டிகிரி ஊத்திக்கிச்சு. வேலைன்னு அவன்கிட்டயாச்சும் போய் நின்னு செருப்பால அடிச்சு துரத்துவான். சரி, எங்க அப்பாவை பார்த்தா வளர்ற வயசுல நல்லா சாப்பிடணும், இப்ப வளர்ந்த பிறகு நல்லா சம்பாதிக்கணும்னு எனக்கே கொட்டேஷன் தருவாரு. என் கையில மட்டும் ஜாப் இல்லைன்னா பீர்வால இருக்கிற தங்கத்துக்கும் எனக்கும் பெருசா வித்தியாசம் கிடையாது. வேணும்னா அந்த தங்கத்தை வச்சு என் கூட கம்பேர் பண்றத தவிர பெருசா எந்த ஒரு உபயோகமும் கிடையாது, அவசரம் வந்தா தவிர. அதனால எனக்கு இந்த வேலை ரொம்ப ரொம்ப தேவைடா. நல்ல நேரத்துல எனக்கு கால் அடிச்சு இந்த விஷயத்த சொன்னேன். இப்ப எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் குரல் ஒசத்தி பேசுறதுக்காச்சும் இந்த வேலை ரொம்ப தேவை. கூப்பிட்டு நீயே தரீனா நான் பண்ணாம இருப்பேனாடா? இந்த வேலை உனக்காகவோ இல்லை எங்க அப்பனுக்காகவோ கிடையாது, எனக்காகவும் எனக்கு பிடிச்ச கம்ப்யூட்டருக்காக நான் பண்றேன். உனக்கு தான் தெரிஞ்ச விஷயம் ஆச்சே, இந்த மிடில் கிளாஸ் குடும்பத்துல கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குறான் பையன் சொல்லிக்க எவ்வளவு பெருமையா இருக்கும்ட்டு. நாள்ல இருந்து நான் வரேன், வேலை பார்க்கலாம் அப்படி சொல்லுவான். அந்த விதமா கிருஷ்ணா சந்திரா ரெண்டு பேருமே வேலையில ரொம்பவே மும்முரமா இருப்பாங்க. சில நேரங்கள்ல தேவி கால் பண்றத கூட அட்டன் பண்ண முடியாம ரொம்பவே மும்முரமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே சில நாட்கள் கழிஞ்சு போகும். திடீர்னு ஒரு நாள் பிரமோத் கிட்ட இருந்து கால் வரும் சந்திராவுக்கு. சொல்லுடா, நான் கொஞ்சம் வேற வேலை விஷயமா இருக்கிறதுனால பிஸியா இருக்கேன், கண்டுக்கல. டேய், நீ ஏதோ வேலை பார்க்குறியமேடா, அதனால நானும் உன் கூடவே வந்து அந்த வேலை பார்க்குறேன்டா. பணம் அவசரத்துக்காகலாம் கிடையாது, அந்த பொண்ணை மறந்து கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பொழைக்கலாமேன்ட்டு தான் அங்கே வரேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கூடா தம்பி. சரி சரி வாண்ணா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிறேன். நாளைக்கே நீ கிளம்பு, நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். அந்த விதமா கட் பண்ணுவான். பிரமோதோட காலை கட் பண்ண உடனே தேவி கிட்ட இருந்து கால் வரும் சந்திராவுக்கு. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? இவ்வளோ திமிரா நடந்துக்கிற, போனை கூட அட்டன் பண்ண மாட்டேற. சரி, ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. அம்மா அப்பா நாளைக்கு மார்னிங் ஊருக்கு போறாங்க. நான் தனியா தான் வீட்டுல இருப்பேன். தனியா இருக்கியா? அப்படி தனியா இருக்க பயமா இருந்தா நீயும் அவங்க கூட சேர்ந்து கிளம்பிப்போ. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன கேப்பியா என்ன? அட ஹின்ஸ் தெரியா? அப்படின்னா யாரும் இருக்க மாட்டாங்களே. இல்லனா இல்லன்னு தான் அர்த்தம். நீ டேலண்ட் ஆனவன் நினைச்சேன், நீ ஒரு டியூப்லைட்னு எனக்கு இப்பதான் புரியுது. சரி சரி, நாளைக்கு நீ வந்தனா எந்த ஒரு பயமும் டென்ஷனும் இல்லாம நிம்மதியா பேசிக்கலாம். என்னவோப்பா, எனக்கு ரொம்ப வெக்கமா வருது. நாளைக்கு வரியா இல்லையா அதை சொல்லு முதல்ல. கண்டிப்பா நாளைக்கு வருவேன். இவ்வளவு பெருசா ஓப்பனா ஆஃபர் தெரியுனா நான் அதை யூஸ் பண்ணிக்காம இருப்பேனா? ஆமாமா இரு, நாளைக்குனா நாளைக்கு தானே, ஐ மீன் நாளைக்குனா டுமாரோ தானே. இல்ல, நீ என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ன்னு நினைச்சியா? நாளைக்குனா நாளைக்கு தான். உன்னால வர முடியலன்னா சொல்லு, என் அக்கா வர சொல்லிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன வேலை இருக்கு, அது வேணா நான் தள்ளி போட்டுக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பா வரேன். யார் வந்தாலும் என்ன தடுக்கவே முடியாது, வேகமா இருப்பேன். அம்மா வராங்க, நான் காலை கட் பண்றேன்.
அப்படி சந்திராவோட போனை கட் பண்ணிடுவா தேவி. டேய் கிருஷ்ணா, இன்னைக்கான வேலை எல்லாத்தையும் நீ கொஞ்சம் ஓரமா வை. நான் உனக்கு போய் பெருசா பாட்டில் கொண்டு வரேன். நைட்டு ஃபுல்லா சரக்கோட ஆட்டம், நாளைக்கு என்னோட ஆட்டம் பாரு. நீ உன் சைடு ரெடி பண்ணிக்கோ. நான் இப்படி போய் அப்படியே பாட்டிலோட வந்துடுறேன். அப்படி சொல்லிட்டு வெளியே போவான் சந்திரா.